எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை பெற்ற இந்திய துணைக்கண்டத்தை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆண்டது இந்த காங்கிரஸ் கட்சி. அதற்கு பிறகு அவ்வப்போது ஓராண்டு ஈராண்டு என்று சில பிரதமர்கள் வந்து ஆட்சி செய்தார்கள். அதிலே போற்றத்தக்க பாராட்டத்தக்க சிறந்த பிரதமராக இருந்தவர் ஐயா விபி சிங் அவர்கள்தான். அதற்கு பிறகு ஐயா வாஜ்பாய் 5 ஆண்டு, பிறகு தொடர்ச்சியாக இந்த 10 ஆண்டுகள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு முன்பு ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் 10 ஆண்டுகள். காங்கிரஸ் 10 ஆண்டு, பாரதிய ஜனதா 10 ஆண்டு ஆண்டிருக்குது. நம் வாழ்நாளில் பாதி காலத்தை அவர்கள் சாப்பிட்டிருக்காங்க. பாதி காலத்தை 20 ஆண்டுகள். 20 ஆண்டுகளில் இந்த நாட்டில் நிகழ்ந்தது என்ன? ஒரு சிறிய முன்னேற்றம், ஒரு மாற்றம், ஏதாவது ஒன்று. என் அருமை சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தலை வழக்கம் போல ஒரு தேர்தலாக வாக்களித்து விட்டு கடந்து செல்ல முடியாது. இதை ஆழ்ந்து தெளிந்து ஆய்ந்து ஒவ்வொரு வாக்கும் நம் மண் காக்கும், நம் இனத்தின் உரிமை மீட்கும், மானம் காக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். 10 ஆண்டு கால ஆட்சியில், பாரதிய ஜனதா ஆட்சியில் ஏதாவது ஒரே ஒரு நல்லது, இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கிற திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்லி வாக்கு கேட்க அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு முடியுமா என்று கேளுங்கள். ஒரே ஒரு நல்லதை சொல்லுங்கள். எதையுமே பேசுவதில்லை. ஐயா மோடி அவர்கள் வந்தால் ரோடு ஷோ, ஐயா ராஜ்நாத் சிங் வந்தால் ரோடு ஷோன்னா சும்மா இந்த சர்க்கஸ்காரங்க கை காட்டி இப்படி ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி ஏதோ வித்த கருத்தை எடுத்து தன் மக்களிடத்தில் சொல்லணும். 10 ஆண்டு காலத்தில் இவ்வளவு சாதனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கோம், இவ்வளவு நல்லது செய்திருக்கோம், இவ்வளவு பயன் தருகிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று சொல்ல முடியுமா? ஒன்றே ஒன்று, ஏதாவது ஒன்று. பாரதிய ஜனதாவிற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரணத்தை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வாக்கு கேட்கும் போது இந்த காரணத்திற்காக எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்வார்களா? மோடி பிரதமராக வேண்டும், அதற்காக வாக்கு செலுத்தணுமா என்ன? 10 ஆண்டுகள் வேற யாரும் வாடகைக்கு இருந்தாங்களா? அவர் தானே பிரதமராக இருந்தாரு. என்ன நடந்தது? என்னரும் தம்பி தங்கையிலே ஒரே இரவில் பணம் செல்லாது என்றார்கள். பணம் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது. சொன்ன காரணங்கள் என்ன? ஊழல் ஒளியும், லஞ்சம் ஒளியும், கருப்பு பணம் ஒளியும், பயங்கரவாதம் ஒளியும் என்றார்கள். ஒளிந்ததா? இதே ஐயா பிரதமர் அவர்கள் 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் எல்லோரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன். செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய எவனும் சொர்க்கத்துக்கு போல. என்ன நிலைமை? நாடும் மக்களும் பரிதவித்து நின்றார்கள். நாசமா போனது. ஒரே நாளில் பணம் செல்லாதுன்ட்டு போய் படுத்துட்டு அறிவிச்சது யார் தெரியுமில்ல? ஐயா அருண்ஜேட்லி நிதியமைச்சர். தேர்தலில் நின்று தோற்று போனவர்.